திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிப்போய் உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் பீகாரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவரது கணவரும் குழந்தையும் கொடூரமாக கொல்லப்பட்டு இந்தியாவை பதைபதைக்க செய்த சம்பவத்தில் பதட்டமே இன்னும் ஓய்வுறாத நிலையில் இன்று மீண்டும் ஒரு பெண் அரசு கல்லூரியின் கேண்டீனில் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். இது குறித்து கேட்டால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதே தெரியாது என அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறுவது அக்கறையற்றது, வேதனைக்குரியது மட்டுமல்ல, கண்டனத்துக்கு உரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொடூரமான பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இந்த பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து வருவது வெட்கக்கேடானது என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இன்னும் 2 மாதங்களுக்காவது பொறுப்போடு நடந்து அடிப்படை சட்டம் ஒழுங்கையாவது பேணி காத்திடும் தங்கள் அமைச்சர்களின் ஆணவ போக்கினை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.